மாமாவை நான் அடையறதுல இருக்கிற ஒரே தடை அந்த வெண்ணிலாதான். அவ என் மனசுல மாமா இல்ல இல்லன்னு என்கிட்டயும் போய் சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் எங்க கல்யாணம் நடக்க விடாம பண்றான். அவ மட்டும் எனக்கு போட்டியா இல்லைன்னா என் முத்தரச மாமா என்ன நேசிப்பாரு, கல்யாணம் பண்ணிப்பாரு. அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. மாமா மட்டும் எனக்கு கிடைக்காம போயிட்டா நான் வாழ்றதுல அர்த்தமே இல்ல. அந்த நிமிஷமே நான் உயிரை விட்டுருவேன். எனக்கு தடையா இருக்கிற அந்த வெண்ணிலா என்னை விட்டு போகணும். அது மட்டும்தான் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆசை. என்னோட ஒரே ஆசை அது மட்டும்தான். அவ போகணும், அவ போகணும், அவ போகணும். என் வாழ்க்கையில இருந்து விலகி மொத்தமா போகணும். சரி, வெண்ணிலா உங்க கூட தானே இருக்காங்க. அவங்கள நீங்க எப்படி போக வைக்க முடியும்? அவங்களுக்கும் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறதுக்கு சகல உரிமையும் இருக்குல்ல? இல்ல, அவளுக்கு எந்த உரிமையும் இல்ல. இல்ல, அவ இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் மாமா எனக்கு தாங்கிற எண்ணமே எனக்கு வராது. முழுசா நான் நம்பணும்னா வெளியில என் பக்கத்துல இருக்கவே கூடாது. போகணும், அவ போகணும். அவ உயிரோடவே இருக்க கூடாது. அவ உயிரோட இருக்க கூடாது. ஸ்வேதா, கொஞ்சம் அமைதியா இருமா. மறுபடியும் நீங்க ஒரு தூக்கத்துக்கு போறீங்க. அமைதியா தூங்குங்க. தூக்க நிலைக்கு போயாச்சு. ஸ்வேதா, பேசுங்க. தூங்கிட்டீங்களா நீங்க? முத்தரசன் சார், ஸ்வேதா இப்ப பேசினத நினைச்சு நீங்க எதுவும் ஃபீல் பண்ண வேண்டாம். அவங்க வெறும் வாய் வார்த்தை இல்ல, வெண்ணிலா உயிரோட இருக்க கூடாது அப்படி இப்படின்லாம் பேசுறாங்க. ஆனா அவங்க அப்படி சொல்லும் போதுதான் வெண்ணிலாங்கிற பொண்ணுனாலதான் இவங்க ஆழமா பாதிக்கப்பட்டிருக்காங்கிறது தெரியுது. அந்த ஆழ் மனசுடைய பாதிப்பு தான் இவங்க செய்யற அத்தனை விஷயத்துக்குமே காரணம். ஸ்வேதா இப்ப டாக்டர் குடும்பமா அவ பழைய நிலைக்கு மறுபடியும் வந்துருவாள்ல? அவள் இப்படி பார்க்கும்போது பயமா இருக்கு டாக்டர். பயப்படவே வேண்டாம் முத்தரசன், இது ரொம்ப சிம்பிள் லாஜிக் தான். அவங்க வாயாலேயே அவங்க ட்ரீட்மெண்ட்டுக்குள்ள விஷயத்தை சொல்லிட்டாங்க. ஸ்வேதாவை விட்டு அந்த வெண்ணிலாவை விலகி இருக்க வச்சாலே அவங்க பிரச்சனை முழுக்க தீந்துருமே. அது எப்படி டாக்டர்? ஏன், அதுல என்ன பிரச்சனை? வெண்ணிலா ரொம்ப பாவம் டாக்டர். அவளுக்கு வேற யாருமே இல்ல டாக்டர். அம்மா இல்ல, அப்பா இல்ல. அவளுக்கு எல்லாமே நான் தான். அவளுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்கிற வரைக்கும் அவ எங்க வீட்டுல தான் இருந்தாங்கண்ணா டாக்டர். இல்ல இது இல்லாம வேற என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க டாக்டர். எனக்கு இப்ப உடனடியா ஒண்ணும் தோணல. இப்ப ஸ்வேதாவுடைய மனநிலையை வச்சு பார்க்கும்போது அவங்க வெண்ணிலா தன்னுடைய கல்யாணத்துக்கு தடையா இருக்க மாட்டாங்கன்னு முழுமையா நம்பணும். அப்படி நம்பிக்கை கொடுக்கிற மாதிரி விஷயங்கள் நடந்துச்சுன்னா ஸ்வேதா குணமாகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். நீங்க கவலைப்படுற மாதிரியும் வெண்ணிலா வீட்டை விட்டு போக வேண்டிய அவசியமும் இருக்காது. உங்களுக்கும் ஸ்வேதாவுக்கும் நடக்க இருக்கிற கல்யாணத்துல உங்களுக்கு விருப்பம் இருக்கா இல்லையா? கண்டிப்பா இருக்கு. அப்ப ஸ்வேதா மட்டும்தான் இந்த கல்யாணத்துக்கு வெண்ணிலா குறுக்க வந்துருவாங்கன்னு பயப்படுறாங்க இல்லையா? அப்ப ஒண்ணு செய்யுங்களேன், இந்த கல்யாணத்தை நடத்துற பொறுப்பையே வெண்ணிலாட்ட விட்டுருங்க. புரியல. உங்க கல்யாணத்தை முன்னாடி நின்னு முழுமையா நடத்தி வைக்கிற பொறுப்பை வெண்ணிலாட்ட கொடுத்துருங்க. அத ஸ்வேதாக்கு தெரியற மாதிரி செய்ய. அப்பதான் ஸ்வேதாவுக்கு எந்த விதமான பிரச்சனையும் சந்தேகமும் வராது. முழுமையா வெண்ணிலாவை ஸ்வேதா நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் உங்க பிரச்சனையும் சால்வ் ஆயிடும்.
இத தவிர வேற வழியே இல்ல முத்தரசன் சார். முதல்ல ஸ்வேதாவுக்கு வெண்ணிலா மேல இருக்கிற பயம் போகணும். அதே நேரத்துல வெண்ணிலா மேல நம்பிக்கை வரணும்னா நான் சொல்ற விஷயம் மட்டும்தான் அதை சரி பண்ணும். அது செய்றீங்களா? சரி டாக்டர், இதுதான் தீர்வுன்னா அதை கண்டிப்பா பண்ணித்தான் ஆகணும். ஸ்வேதா குணமானா போதும். அண்ணி, இன்னும் எவ்வளவு நேரம் தான் இப்படியே உட்கார்ந்துட்டு இருப்பீங்க? முத்து மாமா வந்து ஸ்வேதாக்கா நல்லா இருக்காங்கன்னு சொல்ற வரைக்கும். வெண்ணிலா, வெண்ணிலா. முத்து மாமா, ஸ்வேதாக்கா எப்படி இருக்காங்க? இந்தா புடவை. புடவை யாருக்கு முத்து மாமா? உனக்கு தான். உனக்கு பிடிச்ச கனகாபுரம் பூ. ஸ்வேதாக்கா எப்படி இருக்காங்க முத்து மாமா? நல்லா இருக்கா? நீ இந்த புடவை கட்டிட்டு பூவை தலையில் வச்சுட்டு உடனே வா. நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். கோவில் போய் பேசலாம். என்ன? இல்ல முத்து மாமா, ஸ்வேதாக்கா. ஸ்வேதாக்கா பத்தி நம்ம அப்புறம் பேசலாம். அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். நீ சீக்கிரமா போய் இந்த புடவை கட்டிட்டு பூ வச்சுட்டு வா. நாம 2 பேருமா கோவிலுக்கு போறோம்? ஆமா. ஜீப்ல நாம மட்டுமா முத்து மாமா? ஆமா, நம்ம மட்டும்தான். சரி, டைம் ஆயிடுச்சு, சீக்கிரமா வா. சரி. சித்தி, கை கொடு, கை கொடு. நீ பயந்தல சித்தி. இப்ப என்னாச்சு பாத்தியா? அண்ணி, கண்டிப்பா அண்ணன் கல்யாணத்தை பத்தி பேசதான் உங்களை தனியா கூப்பிடுறாரு. நீங்க போங்க, உங்க மனசுல இருக்கிறத எல்லாம் கொட்டுங்க. அத கேட்டுட்டு அண்ணனே ஒரு முடிவெடுக்கட்டும். அத விட்டுட்டு அண்ணன் கோச்சு பாரு அது இதுன்னு சொல்லி தயங்காம இருக்கணும். ஓகே? சரி. நான் உன்கிட்ட சரின்னு சொன்னாலும் எனக்கு உள்ளுக்குள்ள பயமா தான் இருக்கு. சரி சரி, முத்து மாமா வெயிட் பண்றாரு. நான் போய் புடவை கட்டி ரெடி ஆகி வந்துடுறேன். சூப்பரா இருக்கு ஜனனி. மாமா எனக்காகவே பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணிருக்காரு. அண்ணி, இப்படி வாங்க, பூ வச்சுக்கோங்க. இங்க பாருங்க அண்ணி, அங்க அண்ணன் போன இடத்துல கண்டிப்பா ஏதாவது பிரச்சனை ஆயிருக்கும். ஸ்வேதாவை பத்தி கண்டிப்பா அண்ணனுக்கு ஏதோ தெரிய வந்திருக்கும். அதனாலதான் உங்க கூட தனியா பேசணும்னு அண்ணன் கூப்பிட்டிருக்காரு. இந்த நல்ல சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கோங்க, சொல்லிட்டேன். சித்தி, வெக்கப்பட்டது போதும். ஒரு நிமிஷம் கீழே உட்காரியா? லிப்ஸ்டிக் போட்டு விடுறேன். ஐயோ, இதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். வேணும். லிப்ஸ்டிக் போட்டாதான் இன்னும் கொஞ்சம் அழகாவீங்க. அத பார்த்துதான் அப்பா டப்புன்னு மயங்கிடுவாரு.
கட்டு. போதும் ருத்ரா. இன்னும் கொஞ்சம். சூப்பரா இருக்க. முத்து மாமா கிளம்பிட போறாரு. அப்புறம் என்னை விட்டுட்டு தனியா போயிடுவாரு. நான் வரட்டுமா? மரியாதா, மகமாயி, கருமாரி அம்மா, செங்காலி அம்மா, காமாட்சி அம்மா, நாகாத்தம்மா, பத்ரகாளி அம்மா, பொன்னாச்சி அம்மா, நான் போற காரியம் நல்லபடியா நடக்க நீங்க தான் எனக்கு துணை இருக்கணும். முத்து மாமா, என்ன வெண்ணிலா, மேக்கப்லாம் பலமா இருக்கு. போலாமா? வா. உட்காரு வெண்ணிலா. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன போற வெண்ணிலா? இங்க பாரு. உட்காரு. வண்டி நிறுத்து நிறுத்து முத்து மாமா. என்ன பொண்ணமாக்கா, வீட்டுக்கு காய்கறி கொண்டு போறியா? நான் தான் வீட்ல இல்லையே, வெளியில போறேனே. வெளியில போறியா? முத்து மாமா என்ன கோயிலுக்கு கூட்டிட்டு போறாரு, அதான் கிளம்பிட்டேன். அவ்வளவுதானே, நான் காய்கறி வீட்டுல கொடுத்துறேன். நீ கோயிலுக்கு உங்க மாமாவோட போறது எவ்வளவு சந்தோஷமான விஷயம். தாராளமா போயிட்டு வா. ஓகேகா, பாய். சரிம்மா. மாமா போலாம், டைம் ஆயிடுச்சு. அடிக்கடி கேட்டுட்டே இருப்பேன் முத்து மாமா முத்து மாமான்னு வாயால சொல்லிட்டு இருக்கே, அது யாருன்னு இப்ப நேர்லயே பாத்துக்கோ. இதுதான் என் முத்து மாமா. எனக்கு பூ வாங்கி கொடுத்து புடவை எடுத்து கொடுத்து கோயிலுக்கு கூட்டிட்டு போறாரு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம்மா. நல்லபடியா போயிட்டு வாம்மா. நீ மகராசியா இருப்ப. வரட்டுமா? வெண்ணிலா, போதுமா இல்ல வேற யாராவது சொல்லணுமா? சும்மா எப்ப பார்த்தாலும் கிண்டல் பண்ணிக்கிட்டு. நீ ஒண்ணு பண்ணு மாமா, ரோட்டு வழியா போனதெல்லாம் போதும், நீ கொஞ்சம் ஊர் தெரு வழியா போயேன். ஊர் வழியெல்லாம் போனா நேரமாகும், இப்படி போனா சீக்கிரம் போக முடியும். இல்ல, எனக்கு தெரு வழியா தான் போகணும். மாமா, நான் சொன்னா கேப்பியா மாட்டியா? மாமா ஸ்டாப் பண்ணுங்க. அர்கானி அக்கா, அர்கானி அக்கா, உள்ள என்ன பண்றீங்க? சீக்கிரம் வா. என்ன வெண்ணிலா? நானும் முத்து மாமாவும் எங்க போயிட்டு இருக்கோம் தெரியுமா? கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். சந்தோஷமா போயிட்டு வாடா. வீட்டுக்கு போனதும் சுத்தி போட சொல்லு, என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. அந்த ராமரும் சீதையும் நேர்ல வந்தா போலயே இருக்கு. அவ்வளவு நல்ல ஜோடி பொருத்தம். தேங்க்ஸ். போலாமா? என்ன முத்து மாமா இவ்ளோ ஸ்லோவா போற? யாரு, நான் ஸ்லோவா போறேனா? நீதான் ஊர்ல இருக்கவங்களாம் கூப்பிட்டு பேசிட்டு இருக்கிற. பத்தா குறைக்கு வீட்டுக்குள்ள இருக்கவங்க வெளியே கூப்பிட்டு பேசிட்டு இருக்கிற. நீ வேணா பாரு, நம்ம போறதுக்குள்ள கோயில் நடைய சாத்திடுவாங்க. மாமா நிறுத்துங்க நிறுத்துங்க. லட்சுமி அக்கா, நானா என் மாமாவோ? ஐயோ அம்மா, இவள ஆள விடுறா சாமி. என்ன முத்து மாமா சிரிக்கிற? இல்ல, உன்னோட தகவல் உன் லட்சுமி அக்காக்கு வந்துருச்சு போல, தெரிச்சு ஓடுறாங்க. இதுக்கு மேல பாக்கி ஆளுங்க இருக்காங்களா, இல்ல கோவிலுக்கு போலாமா? போலாம். நிஜமா?
அக்கா வெண்ணிலா நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேம்மா. இரு வெண்ணிலா, நானும் நீ ஒன்னா கோயிலுக்கு வந்திருக்கோம்னு சொல்ல போற அதானே? ஓ அதுவா விஷயம். போயிட்டு வாமா, நல்லபடியா சாமி கும்பிட்டு வா. நீ நினைச்சது நிறைவேறும். வரமா. வெண்ணிலா, என்ன முத்து மாமா? இல்ல உங்ககிட்ட தனியா பேசணுன்றதுக்காக தான் இங்க வந்தேன். இங்க அப்படி போய் பேசுவோம். என்ன பேசணும் சொல்லு முத்து மாமா. வெண்ணிலா, ஹாஸ்பிட்டல்ல ஸ்வேதாவோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. என்ன முத்து மாமா இப்படி சொல்ற? வீட்ல கேட்டதுக்கு ஸ்வேதாக்கா நல்லதா இருக்காங்கன்னு சொன்ன, இப்ப இப்படி சொன்னா என்ன அர்த்தம்? இல்லண்ணா, அவ உடல் ரீதியா சொல்லல, மன ரீதியா அவளோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. எனக்கு மாமானா ரொம்ப இஷ்டம். மாமா அவனை அடையறதுல இருக்கிற ஒரே தடை அந்த வெண்ணிலா தான். எனக்கு தடையா இருக்கிற அந்த வெண்ணிலா என்னை விட்டு போகணும். அது மட்டும்தான் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஆசை. என்னோட ஒரே ஆசை அது மட்டும்தான். அவ போகணும், அவ போகணும், அவ போகணும். என் வாழ்க்கையில இருந்து விலகி மொத்தமா போகணும். அப்ப நான் தான் இடைஞ்சல்னு ஸ்வேதாக்கா நினைக்கிறாங்களா? அப்ப நான் என்ன முத்து மாமா பண்ணணும்? இல்ல வெண்ணிலா, ஸ்வேதா அப்படி நினைக்கிறா, ஆனா அது ஒண்ணும் இல்ல. ஏன்னா இப்ப என்னன்னா, அவளை எப்படியே விட்டுற முடியாது. ஏன்னா அது அவ மன ரீதியா பாதிக்கப்பட்டிருக்கா இல்லையா, அது இன்னும் அதிகமாயிடும் சொல்றாங்க. அதான் மாமா, எனக்கு ஸ்வேதாக்கா நல்லா இருக்கணும். அதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்கேன். நான் என்ன பண்ணணும்னு சொல்லு முத்து மாமா. இல்ல வெண்ணிலா, அவ ஏன் உன்னை பார்த்து பயப்படுறது எனக்கு புரிய மாட்டேங்குது. ஆனா நீ பக்கத்துல இருந்தாலே அவ பயப்படுற வெண்ணிலா. இல்ல இல்ல, அதுக்காக நான் உன்னை வந்து எங்கேயும் அமைச்சிட மாட்டேன். அப்படி பண்ணவும் கூட நான் அப்படி பண்ணவும் மாட்டேன். ஏன்னா என்னை விட்ட உனக்கு வேற யாரும் கிடையாதுன்னு எனக்கு தெரியும். இப்ப நீ என்ன பண்ணணும்னா, இல்லப்பா, தெரிஞ்சோ தெரியாமலோ ஸ்வேதா உன்னை பார்த்து பயப்படுறா. நீ அந்த பயத்தை போக்கணும், அவ்வளவுதான். எனக்கு புரியல முத்து மாமா. எனக்கும் ஸ்வேதாக்கும் இந்த கல்யாணம் நடக்க போதில்ல, அதுக்கு நீ தடையா இருந்துச்சுன்னு அவ பயப்படுறா. அந்த பயத்தை நீ போக்கணும். அது மட்டும் நடந்துருச்சுன்னு வச்சுக்கோயேன், ஸ்வேதா பழைய நிலைமைக்கு வந்துருவா. அதுக்கு நான் என்ன பண்ணணும் முத்து மாமா? சொல்லு, நீ சொல்லு. நான் என்ன வேணாலும் செய்யறேன். நீயும் முன்னால நின்னு எங்க 2 பேரோட கல்யாணத்தை நடத்தணும். இல்ல நீ இதை பண்ணனா கண்டிப்பா ஸ்வேதா மனசுக்கு பயம் போயிடும். எல்லாம் நல்லபடியா நடக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு.